ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூனிட் 6ல் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6த்தோட நியூ புக்கோட டேர்ம் 1ல் இது கவர் ஆகியிருந்திருக்கும். அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்திருப்பேன். இப்போது டேர்ம் 2ஓட தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அது எதில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனிட் 1ல் டேர்ம் 2 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக், ஓகேவா? ஸோ இதில் வேதிக் கல்ச்சர் இன் நார்த்தன் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிறதுல கவர் ஆகுது. ஸோ இதில் பாதி லெசன் தான் வந்துட்டு நம்மளோட டாப்பிக்கில் கவர் ஆகும். அது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோ எண்டிங்கில் தான் சொல்லுவேன். அதே மாதிரி அதனால் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்டிங் வரைக்கும் பாருங்கள், ஓகே? ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. Contemporary culture in South India and Tamil Nadu. The early Vedic culture in northern India coincided with Chalcolithic cultures that prevailed in other parts of the subcontinent. ஸோ நார்த்தன் இந்தியாவில் என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சாக்கோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அண்டு ஸ்டோன் யூஸ் பண்ணுற கல்ச்சர் தான் இருந்திருக்கும். சாக்கோ அப்படின்னா காப்பர்னு அர்த்தம், லித்திக் அப்படின்னா ஸ்டோனுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் சாக்கோலித்திக்னு சொல்லுவோம். அந்த பீரியட் தான் வந்துட்டு வேதிக் கல்ச்சரில் நார்தர்ன் இந்தியாவில் இருந்துச்சு. தோ Chalcolithic culture of India was contemporary to the mature phase of Harappan culture, they continued to exist even after the deadline of the later. ஸோ ஹரப்பன் ஏஜில் தான் இந்த சாக்கோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு இருந்திருக்கும். அது வந்துட்டு ஹரப்பன் கல்ச்சர் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த சாக்கோலித்திக் கல்ச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அதை தான் வேதிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். நார்த்தன் இந்தியாவில் இருந்துச்சு. அதே மாதிரி அதே சமயத்தில் அதாவது வேதிக் கல்ச்சரில் சாக்கோலித்திக் இருந்துட்டு இருந்த அப்போவே தான் நம்மளோட சவுத் இந்தியாவில் அயன் ஏஜ் வந்துட்டு அதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அயன் ஏஜ் பீப்புள் ஸ்டெப்டு இன்டு வாட் இஸ் நோன் ஆஸ் மெகாலித்திக் கல்ச்சர்னு சொல்லுவோம். இது இம்பார்ட்டன்ட். ஸோ மெகாலித்திக் கல்ச்சர் அதோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 600 BCE அண்டு 100 AD அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெகாலித்திக் பீரியட் இன் ஆன்ஷியன்ட் தமிழகம் சிங்க்ரனைஸ்ட் வித் ப்ரீ சங்கம் பீரியட். ஸோ ப்ரீ சங்கம் பீரியடும் அதே காலகட்டத்தில் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெகாலித்திக் பீரியட் நம்மளோட பழமையான தமிழகத்தில் இருக்கும்போது சங்கம் பீரியட் வந்துட்டு தொடங்கியிருந்திருக்கும். Black and red ware pottery became the characteristic of the megalithic period. ஸோ பானையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ரெட் அண்ட் பிளாக் பாட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு மெகாலித்திக் பீரியடில். ஸோ மெகாலித்திக் ஆர் அயன் ஏஜ் இன் தமிழ்நாடு. ஸோ மெகாலித்திக்கு என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா அயன் ஏஜ்னு சொல்லுவோம். The term, இது important box data. So the term megalithic is derived from Greek. எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிருக்கு? க்ரீக்குங்கிற வேர்டில். மெகா அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு பெருசு. ஸோ கிரேட். லித் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோனு. ஸோ பெரிய ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி மெகாலித்திக் அப்படிங்கிறதுக்கு பேர் வச்சுருக்காங்க. Using big stone slabs built upon the places of burial is known as megalithic. அப்படின்னா இப்போ புதைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டெட் எல்லாத்தையுமே வந்து இப்போ புதைக்கிற இடத்துக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கிற ஸ்லாப் மாதிரி உருவாக்கி அந்த பரீடு இது மேலே வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். Some of the megalithic or iron age archaeological sites in தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்கியாலஜி இதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிலாம் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த மெகாலித்திக் ஆர் அயன் ஏஜில் கிடைச்ச நம்மளுக்கான சான்றுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த பிளேஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிற மேட்ச் த ஃபாலோயிங்லேயும் கேட்கலாம். அதனால் நிறையா சான்சஸ் இருக்குது கொஷின் ஏரியாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அமாங் த ஆர்டிஃபேக்ட்ஸ் unearthed were urns, pottery of various kinds. என்னென்னா ஏர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் டேட்டா வரும், அதில் படிப்போம்.
இயர்ன்ஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரி பாட்ரி, பானைகள் என்னென்ன கலரில் கிடச்சிருக்குன்னா ரெட் வேர், பிளாக் வேரில் கிடச்சிருக்கு. அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டேகர்ஸ், ஸ்வாட்ஸ், ஸ்பியர்ஸ் அண்ட் ஆரோஸ், சம் ஸ்டோன் பியர்ட்ஸ் அண்ட் அ ஃபியூ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அப்போ அயன் ஏஜில் கோல்டும் ஆர்னமெண்ட்ஸும் வியர் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கத்தி ஆகட்டும், இல்லை வாளாகட்டும், அயனால் செய்த பொருட்களாகட்டும், இல்லை ஸ்டோனால் செஞ்ச பொருட்களாகட்டும், எல்லாமே அந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ஆதிச்சநல்லூரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ கத்தி இதெல்லாமே பார்த்தா தெரியும். பாட்ரியும் ரெட் அண்ட் பிளாக் பாட்ரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தி, இந்த மாதிரி நிறையா இது வந்துட்டு கிடச்சிருக்கு. ஓகே, ஸ்வாட்ஸு, அம்பு, ஈட்டி அம்பு எல்லாமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பிரான் ஆப்ஜெக்ட்ஸ் ரெப்ரசன்டிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் லைக், இதில் என்னென்ன அனிமல்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. டைகர், ஆன்டிலோப் அண்ட் எலிஃபண்ட், இந்த 3 டொமஸ்டிக் அண்ட் வைல்டு அனிமல்ஸை பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகேவா, அது வந்துட்டு நம்மளோட ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. ஸோ பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரெப்ரசன்டிங் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர், ஆன்டிலோப் அண்ட் எலிஃபண்ட்ஸ் ஹாஸ் பீன் அன்எர்த்தன்ட். த பீப்புள் வேர் ஸ்கில்ஃபுல் இன் மேக்கிங் பாட்ரி. ஸோ பானைகள் செய்யறதுல ரொம்பவே கை தேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. அண்ட் இன் ஒர்க்கிங் ஸ்டோன் அண்ட் வுட். ஸோ கற்கள்லையும் அதுக்கப்புறம் மரத்தாலையும் செய்த பொருட்களில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும். இதில் இம்பார்ட்டண்டான இந்த 3 அனிமல்ஸு, அப்புறம் வுட்லேயும் செஞ்சுருக்காங்க பொருட்கள், ஸ்டோன் அண்ட் வுட்லேயும் செஞ்சுருக்காங்க ஆதிச்சநல்லூரில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கை டிஸ்ட்ரிக். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துட்டு இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, எக்ஸ்கவேட்டட் அண்ட் ஆன்ஷியன்ட் டவுன் டேட்டிங் டு சங்கம் ஏஜ். எங்கள் கீழடி இன் திருபுவனம் தாலுக் எங்கே இருக்குது? சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில். கீழடி, சிவகங்கை, திருபுவனம் தாலுக். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்கவேஷன்ஸ் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் எவிடன்ஸ் ஃபார், என்னென்ன எவிடன்ஸ்லாம் அங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக் பில்டிங், ஸோ செங்கலால் ஆன கட்டிடங்கள், வெல் லேய்டு அவுட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ கழிவுகள்லாம் போய் சேர்றதுக்கான ஒரு தனியான ஒரு பிளேஸே இருந்திருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆன்ஷியன் தமிழகத்தில். நெக்ஸ்ட்டு தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்ரி, பியர்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், carnelian and quartz, pearl, gold ornaments and iron objects, shell bangles, ovary dies has been unearthed. இங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யானையோட தந்தங்கள், நெக்ஸ்ட்டு ஷெல்லால் செய்யப்பட்ட பேங்கிள்ஸு, ஸோ கடலில் கிடச்ச ஷெல்லால் செய்யப்பட்ட பேங்கிள்ஸ், அயன் ஆப்ஜெக்ட்ஸு, கோல்டு, முத்து, இந்த மாதிரி கார்னீலியன்னு சொல்லுவோம் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா பியர்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ், பாட்ரி, இதெல்லாமே வந்துட்டு தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இதில் வரைஞ்சி வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 2017 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 2 சாம்பிள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஃப் தீஸ் ஃபார் ரேடியோ கார்பன் டேட்டிங் டு பீட்டா அனலிட்டிக், ஃப்ளோரிடா, USA. என்ன பண்ணுறாங்க, இங்கே எக்ஸ்கவேட் பண்ணதை 2017 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம இங்கே எக்ஸ்கவேட் பண்ண பொருட்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா அனலிட்டிக், ஃப்ளோரிடா, USA அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்து அனுப்பி அதோட ஏஜஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. they dated samples as 200 BC. அந்த கொடுத்த எக்ஸ்கவேட்டட் பொருட்கள் கொடுத்து அதோட ஏஜ் வந்து 200 BC அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. The Roman artifacts found at the site add the evidence of ancient Indo-Roman trade relation. ஸோ ரோமானியர்களுக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் இடையில வந்துட்டு ட்ரேடு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு சில பொருட்கள் எக்ஸ்கவேட் பண்ணது மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அப்போ கீழடி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ட்ரேடு, இந்தியா அண்டு ரோமன்ஸுக்கு இடையில இருக்கிற ட்ரேடு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2017 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃப்ளோரிடா, USAக்கு வந்துட்டு நம்மளோட எக்ஸ்கவேட்டட் பொருட்களை வந்துட்டு எதுக்காக, ரேடியோ கார்பன் டேட்டிங்காக அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் நம்மளோட கீழடியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பெரிப்ளஸ் மென்ஷன்ஸ் தட் ஸ்டீல் இம்போர்ட்டட் டு ரோமன். ஸோ பெரிப்ளஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டீல் வந்துட்டு ரோமனுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ரோமன்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
from peninsular India was subjected to duty in the port of Alexandria. ஓகே, அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிறது அந்த போர்ட் வழியாக நம்மளோட பெனின்சுலார் இந்தியாவுக்கு ரோமில் இருந்து நம்ம ஸ்டீலை வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பெரிப்ளஸ் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக், கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக், பொருந்தகல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். ஓகே, next finds grave goods, glass beers in red, white, yellow, blue and green. So in the color important. Iron swords, pottery with Tamil Brahmin scripts, pots filled with rice, semi precious metals such as quartz, carnelian, bangles made of glass and shell. இதெல்லாமே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பிக்சர் தான் பொருந்தகல்ல ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். ஓகே, பொருந்தகலை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு நெல்லை தான் வந்துட்டு ப்ரைமரி ஃபுட்டாக வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட பொருந்தகல் எக்ஸ்கவேஷனில் நம்மளுக்கு தெரிய வருது. The discovery of iron sickle, pike and tip of plough provided evidence that they had the practice of rice cultivation in Tamil Nadu. ஸோ ரைஸ் கல்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கியிருக்கு. அதே மாதிரி ஏர் உழுவாங்க இல்லையா, அந்த ஏர் உழுவுறதோட அந்த கருவியோட முனை வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ அது மூலயமா ரைஸ் கல்டிவேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. A pot of rice from பொருந்தகல் site proves that the rice was people's staple food. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒரு பார்ட் ஆஃப் ரைஸ் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸ் தான் வந்துட்டு பீப்புள் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களோட முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா நம்மளோட நெல்லாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக். ஓகே, ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக், கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக், பொருந்தகல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக், இப்போது பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக். ஓகே, பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக். ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் அங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெகாலித்திக் பிளாக் அண்ட் ஒயிட் வேர் பாட்ரி ஹாஸ் பீன் ஃபவுண்டு. அதே தான் அயனால் செஞ்ச பொருட்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி வந்து கிடச்சிருக்கு. எவிடன்ஸ் இங்கே பையம்பள்ளியில் என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. அயன் ஸ்மெல்டிங்னா இரும்பு வந்து உருக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த உருக்குற இடமா வந்து நம்மளோட பையம்பள்ளி அந்த பழங்காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பையம்பள்ளியில் ஃபைண்ட் பண்ணுறாங்க வேலூர் டிஸ்ட்ரிக். எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹாஸ் ஒரு ஊருக்கும் சில இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆதிச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா அந்த 3 இதால் செஞ்ச டைகர், ஆன்டிலோப் அண்டு எலிஃபண்ட்டால் செஞ்ச பிரான்ஸு. இதில் கீழடியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோ ரோமன் ட்ரேடு வந்துட்டு இருந்திருக்கும் அப்படிங்கிறது கீழடியில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருந்தகலில் நம்மளோட பேடி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. பையம்பள்ளியில் பார்த்திங்கன்னா அயன் ஸ்மெல்டிங் இரும்பை வந்து உருக்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருக்கு எக்ஸ்கவேட் பண்ணுறது மூலயமா. அதுக்கப்புறம் த டேட் ஆஃப் திஸ் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் ரேடியோ கார்பன் டேட்டிங்கை வச்சு இது 1000 BCயை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அயன் ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக். இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த கொடுமணம் ஆஃப் பதிற்றுப்பத்து. இது எங்கேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, பதிற்றுப்பத்தில் இருக்க கொடுமணம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது ஒரு புக் இல்லையா, ஸோ அந்த புக்லேருந்து எடுத்தது நம்மளுக்கு தெரியணும். இப்போ புக்கை ஸ்பெசிஃபிக்காக படிக்கும்போது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுமணம் அப்படிங்கிறது பதிற்றுப்பத்துலேருந்து நம்மளுக்கு கொடுமணல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. மோர் தென் 300 பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன் இன் தமிழ் பிராமி. ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்துட்டு பாட்ரியில் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பாட்ரியில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் ஹாவ் ஆல்சோ டிஸ்கவர்ட் ஸ்பிண்டில்ஸ் வூல்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன். ஸோ காட்டன்லேருந்து த்ரெட்டு வந்து மேக் பண்ணுறதுக்கான ஒரு
கருவி வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பீஸ் ஆஃப் கிளாத் அலாங் வித் டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ், பர்டிகுலர்லி கார்னீலியன். ஸோ கார்னீலியன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வரும். நெக்ஸ்ட்டு எ மன்ஹிர் ஃபவுண்ட் அட் பரியல் சைட் இஸ் அசைன்ட் டு த மெகாலித்திக் பீரியட். மன்ஹிர் அப்படிங்கிறது நம்ம பாக்ஸ் டேட்டாவில் பார்ப்போம். அது வந்துட்டு புதைக்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா மெகாலித்திக் பீரியடில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன மான்யூமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீப்புள் ஹூ லிவ்டு டியூரிங் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் began to follow the megalithic system of burial. நியூ ஸ்டோன் ஏஜ் அப்போ தான் மெகாலித்திக் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அக்கார்டிங் மெகாலித்திக் அப்படின்னா நம்ம என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, மெகாலித்திக் அப்படிங்கிறது பரீடு இதை வந்து ஒரு பெரிய கற்களால் வந்து மேலே வந்துட்டு ஸ்லாப் மாதிரி வைக்கிறதுக்கு பேர் மெகாலித்திக் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, அக்கார்டிங் டு தி சிஸ்டம் த டெட் பாடி வாஸ் பிளேஸ்ட் இன் அ பிக் பாட். இங்கே வந்து ஏர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம், பாக்ஸ் டேட்டாவில் ஏர்ன்ஸ்ன்னு படிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு பாட்டு. இதுதான் வந்து ஒரு பானை, பெரிய பானை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க வந்துட்டு ஸோ ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் தோல் சுருங்கி ரொம்ப சின்னதாக ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாட்ரிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அடைச்சி வச்சு அவங்க இறந்து போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். ஓகே, இதுதான் ஏர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாஸ் பிளேஸ்ட் இன் அ பிக் பாட் அலாங் வித் த burial goods. The megalithic monuments bear witness to a highly advanced state of civilization with the knowledge of iron and community living. நெக்ஸ்ட்டு டால்மென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய கற்கள், பெரிய ஒரே ஒரு கல் பெருசாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பரீடு இது மேலே கீழேயும் கல் இருக்கும். அந்த கீழே கல் மேலே பரீடு இதை வந்து டெட்டு இதை வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பெரிய கல்லை வந்து வச்சுருவாங்க. அதாவது டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டால்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் டாம்ஸ் மேட் ஆஃப் 2 or more upright stones with a single stone lying across the burial site. ஒரே ஒரு ஸ்டோன் தான், அது கீழே இருக்கிற ஸ்டோன் மேலே வந்து பெரிய ஸ்டோனை வந்து வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெகாலித்திக் டால்மென்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் எங்கெங்கெல்லாம் அது கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீரராகவாபுரம் வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக், கும்மல மருதுப்பட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். அப்புறம் வந்து நரசிம்மப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு மன்ஹீர்னு பார்ப்போம்னு சொல்லியா. மன்ஹீர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரியூட்டன் லாங்குவேஜில் மன்ஹீர்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மென் அப்படிங்கிறது வந்து ஸ்டோனுன்னு சொல்லுவோம். ஹிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங், ஒரு நீளமான ஸ்டோனை தான் நம்ம மன்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன்ஹீர் ஸ்டோன் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு டெட்டு வந்துட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு லாங்கான நீளமான ஸ்டோனை வந்து அதுக்கு பரி பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுருவாங்க. அதுதான் மன்ஹீர் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் பிளான்டட் வெர்டிகலி இன்டு த கிரவுண்ட் இன் மெமரி ஆஃப் த டெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன்ஹீர் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னா சிங்காரி பாளையம் in Tirupur district and at Vembur in Theni district points to the existence of an ancient settlement along the banks of the river Uppar. ஒரு ரிவர் உப்பார் சைடில் வந்து இது வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மன்னியூர் திரும்பவும் நரசிம்மப்பட்டி இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட், குமாரிக்கல் பாளையம் அண்டு கொடுமணல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளோட மன்ஹீரை வந்துட்டு பார்க்கலாம். ஹீரோ ஸ்டோனுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பழங்காலத்தில் போருக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுவாங்க. ஹீரோ ஸ்டோன் இஸ் அ மெமோரியல் ஸ்டோன் raised in remembrance of the honorable death of a hero in a battle or those who lost their lives while defining their village from அனிமல்ஸ் ஆர் எனிமீஸ். ஸோ அவங்களோட வில்லேஜை பாதுகாக்கிறதுக்காக ஒரு எனிமீஸ் கிட்டேயோ இல்லை ஒரு விலங்குகள் கிட்டேயோ போயிட்டு ஃபைட் பண்ணி வீர மரணம் அடைஞ்ச அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோனை வந்து ரிமெம்பர் பண்ணுறதா அதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது. ஸோ ஹீரோ ஸ்டோன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மானூர் வில்லேஜ் பழனியில், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு வெள்ளாளன் கோட்டை துட்டிக்காரின் டிஸ்ட்ரிக்ட் அண்டு புலிமான் கொம்பை
திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. எப்போது இங்கே நம்ம புலிமான் கொம்பில் 3rd செஞ்சுரி பிசியில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் 6th டேர்ம் 2 ஓடுது ஃபஸ்ட் லெசன். அதில் தான் வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3யோட ஃபஸ்ட் லெசன்லேயும் கவர் ஆகும் இந்த சிலபஸ் வந்துட்டு. ஸோ அடுத்தது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 10th இருக்கிற 10th புக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், இத்தனை டாபிக் வந்து 10th புக்கில் மட்டும் கவர் ஆகுது. ஓகே, நம்மளோட சிலபஸில் இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். 10th புக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போது நம்ம 6th to 9th புக்கும் கவர் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் 11th to 12th புக்கும் கவர் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் எதாக இருந்தாலும், இல்லை எனக்கு ஏதாவது நான் என்னோடய டீச்சிங் மெத்தட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ரிப்ளைங் டு இட். ஓகே, அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தமிழ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு, அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.